மர்மதேசம். ஸோ உங்களுக்கு குமார் சுவாமி கிட்ட மோதுனா பிடிக்கும் அப்படிதானே? இல்லைம்மா, அவன் மாறினா பிடிக்கும். ஐம் சாரி, அவர் மாறினா பிடிக்கும். என்ன இருந்தாலும் என் பாஸோட சன் இல்லையா? ஓ, இன்னும் உங்களுக்கு அந்த பர்சனல் அட்டாச்மெண்ட்லாம் இருக்குன்னு என்கிட்ட காட்டிக்க விரும்புறீங்க? அது எப்போ இருக்குமா? நன்றி மறக்கிறவன்ல அந்த எஸ்விஎஸ். உங்கள் பாஸுக்கு தான் ஒருத்தன் பணக்காரனானது பிடிக்கல, அதுதான் பழி வாங்குறாரு. அது 15 வருஷத்துக்கு அப்புறம். ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? என் பாஸ் கிட்டயே பேசலாமே. என்ன பேசுறது? ஒரு உயிருக்கு 5 உயிர் போனதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் பதிலுக்கு எங்களை பழி வாங்க ஆரம்பிச்சிட்டிங்களே. பழி வாங்க நினைக்கிறவன் இப்படி உன்னை தேடி வந்து பேச மாட்டான். நான் உன்னை பார்த்து பேச வந்தது உன் தைரியத்தை பாராட்ட மட்டும் இல்லை, உன்னை எச்சரிக்கை வந்தான். ஜாக்கிரதையாரு. இப்போ அந்த குமாரசாமி எதுக்கும் துணிஞ்சிட்டாரு. உனக்கு எந்த உதவி வேணாலும் நீ என்னை கேட்கலாம். ஓகே? See you. எஸ் சார். அப்படி சரி சார், சொல்கிறேன் சார். சரி, நீங்கள் தான் ராஜகோபாலா? ஆமாங்க. உள்ளே வந்து உட்காரு. வாங்க ராஜகோபாலையா, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் டெல்லிக்கும் சென்னைக்கும் பறந்துட்டே இருக்கேன். இது உங்கள் பையன் தானே? ஆமாம், உங்கள் தயவால தான் பையன் சுயமாக தொழில் தொடங்கிறதுக்கு பணம் கிடைச்சிருக்கு. அதுக்கு தான் உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இருக்கட்டும் இருக்கட்டும். ப்ளஸ் பண்ணுங்க சார். பரவாயில்ல. அப்புறம் சார், நீங்கள் மட்டும் எனக்கு உதவி செய்யலைன்னா நிச்சயமாக நான் தற்கொலை பண்ணிட்டு இருப்பேன் சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. உட்காருங்கய்யா. நான் என்ன பெருசாக உதவி செஞ்சுட்டேன்? சுயமாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்கள கவர்மெண்ட் ஊக்கப்படுத்தணும்னு சொல்லுது. நான் அதைத்தானே செஞ்சேன். இதுக்கு போய் நீங்கள் என்ன பெருசாக புகழறது அனாவசியம், தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைங்க தம்பி. அரசியல்னாவே சாக்கடை நினைக்கிற இந்த நாளில் உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களே இருக்கிறதுனால தான் ஏதோ எந்த மாதிரி ஆளுங்க வாழ முடியுது. அதுக்கு நான் பதில் நன்றி காட்ட வேண்டாமா? என்னங்க இதெல்லாம்? கவரில் என்ன பணமா? நான் பணத்துக்காக எதுவுமே செய்யறதில்ல. என்னுடைய எளிய அன்பளிப்பு. தேவையில்லை ஐயா, நன்றி மனசுல இருந்தா போதும். என்ன தம்பி? சரிங்க சார். ஏன் இந்த பூ பழமாவது எடுத்துக்கலாமே? நான் பேச்சுலர், நான் இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? சரி, உங்களுக்காக இதை எடுத்துக்கிறேன். சந்தோஷமா? நீங்க புறப்படுங்க. வர்றேன் சார். சரி. வாங்க 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 குமாரசாமி, வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். யார் தெரியுமா? தெரியாதா? அனிதா தானே? உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்க குமாரசாமி, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அதுக்கெல்லாம் நேரம் இருக்கா உங்களுக்கு? எங்கள் பக்கத்தில் எங்கள் கசன் சிஸ்டர் இருக்கா, நானும் அனிதா அவளை பார்க்க வந்தோம். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிட்றீங்க? தப்பாக நினைக்காதீங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க முடியாது, எக்கச்சக்கமாக சாப்பிட்டேன். சரி, இந்த சேனல் 4 2வது சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு. ஆமாம், மியூசிக் சேனல். உங்களுக்கு இன்னொரு சேனல் ஆரம்பிக்கணுங்கிற ஆசை இல்லையா? எதுக்கு? நம்ம சேனல் நல்லதான் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு 2 சேனல்ல கிடைக்கிற பேரும் புகழும் எனக்கு ஒரு சேனல்ல கிடைக்குது. அப்போ
ஒரு சேனலே போதுங்கிறீங்களா? நிச்சயமா. ஆ. அப்புறம் லாஸ்ட் டைம் இன்ஃபர்மேஷன் சிட்டி பற்றி கேட்டப்போ வேர்ல்ட் பேங்க் லோனுக்காக பேப்பர்ஸ் போயிருக்கிறதா சொன்னீங்க. இப்போ லேண்ட் ஆக்கியபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்க. ஆமாம் குமாரசாமி, லோன் சாங்ஷன் ஆகி வரும்போது வரட்டும், ஒர்க் ஆரம்பிக்கலாமேன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு 1 இயர்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிடும் சொல்லுங்க. ஆமாம், கண்டிப்பா. என்னம்மா எழுந்திரிச்சிட்ட? நாங்கள் 2 பேரும் போர் அடிக்கிறோமா? அனிதாக்கு எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிடிக்காது. அவ எல்லா விஷயத்துல எனக்கு டெட் அகேன்ஸ்ட், ஸ்பெஷலி டிவி, இன்டர்நெட், இந்த இன்ஃபர்மேஷன் சிட்டி. உட்கார அனிதா. ம். இந்த விஷயம்லாம் இல்லாம எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கிற உலகத்துல இந்த டெக்னாலஜிக்கல் growth மேல உனக்கு என்ன வெறுப்பு? கேளுங்க, நீங்களே கேளுங்க. சாரி அங்கிள், இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராது. ஏற்கனவே பண்பாட்டுக்கு பலமான பல விஷயங்களை நாம இழந்துட்டோம். நாம எதையுமே இழந்துடல அனிதா, எல்லாம் மாறி இருக்கு. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிதான் ஆகணும். மாற்றங்கள் நமக்கு நல்லது. அதுக்கு நம்ம தயாரா இல்லைன்னா நம்ம பின்தங்கிடுவோம். மாற்றங்கள் இருக்க வேண்டியதுதான். ஆனா நம்ம கலாச்சாரத்தை சார்ந்து இருக்கிற புராதன கலைகள், யதார்த்தமான வாழ்க்கை முறை, இதெல்லாம் அழிஞ்சிடாம இருக்கணும். ஏன்னா அதான் நமக்கான அடையாளம். ம். ஸோ இன்ஃபர்மேஷன் சிட்டி வந்தா நீ சொன்னதெல்லாம் மாறிடுங்கிறியா? நான் அப்படி சொல்லல. ஆனா யதார்த்தத்தோட சார்ந்திருக்கிற நம்ம வாழ்க்கை, அதுல இருக்கிற சந்தோஷம், ஜீவன், இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் நான் நினைக்கிறேன். இப்பவே 40-50 சேனல், எல்லாத்துலயும் சினிமா தான் பிரதானம். விளம்பரங்களை நம்பி பொருட்களை வாங்கி ஏமாறுறோம். கொடுமையான நாட்டு நடப்புகளை பத்தி கவலைப்படாம அந்த த்ரில்ல மயங்கிடுறோம். படிக்கிறது குறைஞ்சு பார்க்கறது தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் உதவி செய்யற மீடியாவை அது எந்த ரூபத்துல இருந்தாலும் நான் வெறுக்கிறேன். சபாஷ் அனிதா, சபாஷ். இந்த சின்ன வயசுல உன்னோட வித்தியாசமான சிந்தனையை நான் பாராட்டுறேன். கங்க்ராட்ஸ். எனக்கு பாராட்டு, எங்க அப்பாவுக்கு மட்டும் உதவி. அப்படித்தானே அங்கிள்? சரி, நான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு. அதுக்கு முந்தி இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இன்ஃபர்மேஷன் சிட்டி வர்றது நம்ம ஸ்டேட்க்கு நல்லதா? நீ சொல்றத பார்த்தா எனக்கும் நல்லதில்லைன்னு தான் தோணுது. இதெல்லாம் நீங்க எனக்காக சொல்ற போலி சமாதானம். இல்ல இல்ல, சமாதானம்லாம் இல்லம்மா. இப்போ கூட சொல்றேன், நீ உன்னோட வியூஸ் எல்லாம் எழுதி கொடு. எனக்கு தெரிஞ்ச பத்திரிக்கையில நான் போட சொல்றேன். அது மூலமா உன்னோட கருத்து இந்த உலகத்துக்கு தெரியும்ல. இந்தா, கமான், ரைட் இட். குமாரசாமி, அனிதா எழுதி முடிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம அங்க உட்காந்து பேசுவோம் வாங்க. ஏற்கனவே ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் முரண்டு பிடிச்சிட்டே இருக்கா. இதுல உங்க சப்போர்ட் வேற சேர்ந்தா அவ்வளவுதான், அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு அனிதா எதிர்க்கிறதுனால வரப்போற இன்ஃபர்மேஷன் சிட்டி வராம இருந்துருமா? அப்படியே வராம இருந்தாதான் என்ன? இப்படி ஒரு பிற்போக்கான கருத்து இருக்கவே முடியாது. உலகம் போயிட்டு இருக்க வேகம் தெரியாம நீங்களும் பேசுறீங்களே. எப்படிங்க இந்த மாதிரி சிந்திக்கிற உங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு? ஏன் தம்பி, உங்க கேபிள் நெட்வொர்க்கில் எத்தனை சேனல்? 63 சேனல் கிட்ட வரும் சார். ஆ, அப்பா, ஓகே மேடம், எல்லாம் சரியா இருக்கு. ஏதாவது பிரச்சனை நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க ஆஃபீஸ். ஓகே. என்னம்மா சந்தோஷம் தானே? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பாருமா, உனக்கு இன்னும் என்னெல்லாம் படிக்கணும்னு தோணுதோ எல்லாம் படி. எவ்வளவு பணம் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல. என் மக ஒரு நல்ல ராசியான டாக்டர்னு பேர் வாங்கணும். சார் ரெடி சார். ஒரு நிமிஷம்ப்பா. पापा करना की है, बस जल्दी से वापस आ।
என்ன தம்பி? எல்லா சேனலும் டியூன் பண்ணிடுச்சு சார். நீங்கள் வேணுன்னா செக் பண்ணிக்கங்க. வரேன் சார். சரி. மத்திய அரசால் அமைக்கப்பட அப்பா கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்க. இதுதான். இது சென்னைக்கு 36 கிலோமீட்டருக்கு அருகே இருக்கும் அங்கமங்கலத்தை அடுத்த இடமாகும். தொழில்நுட்ப புரட்சியின் உச்சகட்டமாக இந்த கணிப்பு தொழில்நுட்ப இது நம்ம ஆசானோட வனத்துக்கு பக்கத்துல இருக்கிற நிலம்பா. நில ஆர்ஜிதங்கள் முடிந்த நிலையில் நிலத்தை சமப்படுத்தும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வருடம் நான் போவே இல்ல ஆண்டவர் வனம். பணியை அதுதான்ப்பா. நம் நாட்டில் அப்பா சாப்பிடலாமாப்பா? பத்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாம்மா உன் முகத்தில் நான் சந்தோஷத்தையே பார்க்குறேன். இவ்வளவு நாளாக உங்களை நான் கஷ்டப்படுத்தினதை நினச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. இந்த வசதியான வாழ்க்கையை விட நீ திருந்தினியே, அதுவே எங்களுக்கு போதும்பா. இந்த சந்தோஷத்தை பார்க்க உங்கள் அம்மா நம்மோட இல்லையே. அவள் உயிரோடு இருந்த போது அவளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேம்மா. சரி விடுங்கப்பா. எதுக்கு இந்த நேரத்தில் பயசெல்லாம் நினச்சிக்கிட்டு? மடி, இந்த வீட்டை வாங்கினதோட என் கடமை முடியலடா. உங்கள் 2 பேருக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து உங்கள் 2 பேர் கல்யாணத்தையும் ஜாம் ஜாம் நடத்தி என் பேரப்பிள்ளைகளோடு இந்த வீட்டில் ஓடி ஆடி விளையாடணும். அதுக்கு என் முதுகில் குதிரை சவாரி செய்யணும். அப்பா, குதிரை சவாரி மட்டும் வேண்டாம்ப்பா. ஏண்டா பயப்படுற? சத்தியமாக இனிமேல் நான் ரேஸ் பக்கம் போகவே மாட்டேன்டா. நம் நாட்டிற்கு கிடைக்கப் போகும் இணையற்ற ஒரு வரப்பிரசாதம் இந்த தகவல் தொழில்நுட்ப நகரம். இளைய தலைமுறையினர் இதன் மூலம் மிகுந்த பயனடைவார்கள். அணு விஞ்ஞானம், விண்வெளி ஆராய்ச்சி நன்கு சிறந்து விளங்க இது மிகுந்த பலன் அளிக்கும். வருங்காலத்தில் நமது இந்தியா ஒரு வல்லரசு நாடாக சிறந்து விளங்க இந்த தொழில்நுட்ப நகரம் ஒரு எடுத்துக்காட்டு. நாம் அனைவரும் ஒரு புதிய நாகரிகத்தின் எல்லையை அடையும் காலம் வெகு விரைவில் வர இருக்கிறது. இந்த புதிய நூற்றாண்டில் புதியதொரு கலாச்சாரத்தை விதைக்க வருகிறது இந்த தொழில்நுட்ப நகரம். சிரிக்கும்போது சேர்ந்து சிரிக்கணும். தனியாக சிரிச்சா அதுக்கு பேர் பைத்தியம். ஆமாடி, பைத்தியம்தான். சிரிப்பு பைத்தியம். நீ டிவி ஆஃப் பண்ண, அது எனக்குள்ள ஆன் ஆயிடுச்சு. எனக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்புக்கு கூட ஒத்துக்க முடியாது. கையில் ரிமோட் இருந்ததுனால டிவிக்கு ஓகே. பத்திரிகையில் வந்தால் என்ன பண்ணுவேன்? பிரிண்டிங் மிஷின் எப்படி ஆஃப் பண்ணணும்னு உனக்கு தெரியாது. கொளுத்த தெரியும். சாம்பல் கூட மிஞ்சாத மாதிரி கொளுத்த தெரியும். திஸ் இஸ் டூ மச் ஆனி. இன்னைக்கு இந்த அளவுக்கு எதிர்த்தா தான் மீடியாங்கிற அரக்கனோட போராட முடியும். அந்த அளவுக்கு உனக்கு மீடியா மேலே வெறுப்பா? ஆமாம். எந்த மீடியா நீ எவ்வளோ வெறுக்கறியோ அதில் தான் உன்னோட ஆர்டிக்கல் வந்திருக்கு. உன் சுயநலத்துக்கு மட்டும் உனக்கு மீடியா வேணும் இல்லை? நல்லா இருக்குமா உன் பாலிசி? சொல்லு அனிதா, உன் ஆர்டிக்கல் மட்டும் மீடியாவில் வரலாமா? லுக் சாரு, எனக்கு மீடியா மேலே வெறுப்பு வரதுக்கு காரணமே அந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் தான். பரபரப்புக்காக செய்தி கொடுத்து கொடுத்து நீங்கள் செய்தியோட இலக்கணத்தையே அழிச்சிட்டீங்க. அமைதிங்கிறது துளி கூட இல்லை. எப்போ பார்த்தாலும் டென்ஷன் தான். பின்ன மீடியா வச்சுக்கிட்டு தியானம் சொல்லிக் கொடுக்க சொல்றியா? சாரி, இந்த விஷயத்தில் நான் இதை பற்றி பட்டிமன்றம் நடத்த தயாராக இல்லை. இந்த பேச்சை இதோட விட்டுடு. நான் விட்டாலும் நீ எழுந்த ஆர்டிக்கல் ஒன்று விடாதுமா. என்ன பண்ணும்? நீ இந்த மீடியாவை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல அனிதா, அதான் இப்படி கேட்குற. இது தன்னை நேசிக்கிறவங்கள விட அப்போஸ் பண்ணுறவங்கள தான் தேடி வரும். அது தேடி வந்தா நான் இடம் கொடுக்கணுமா? இப்போ மட்டும் எப்படி கொடுத்த? அது அந்த டைமில் ஒரு எமோஷனில் பண்ணிட்டேன். அதான் அந்த எமோஷனில் மீடியா பலம் தெரியாமல் பேசியிருக்கு. மீடியா அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கு. நமக்கு தெரியாத நல்ல விஷயங்களை அறிமுகப்படுத்தியிருக்கு. இல்லை, உயிராக இருக்கிற கலாச்சாரத்தை அழிச்சிருக்கு. நடக்காத ஒன்று நடந்ததா நீ கற்பனை பண்ணுற. என்னடி நடக்கல? எல்லாம் தான் நடந்து முடிஞ்சு போச்சே. எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் திணிச்சாச்சு. இப்போ மூட்டை பிதுங்கிட்டு இருக்கு. மஞ்சள் குங்குமம் தான் என்னன்னு கேட்குற அளவுக்கு நிலம் ஆகி போச்சு. அழகி போட்டி நம்ம கல்ச்சரா? சங்கீதம் தாண்டி நம்ம கல்ச்சர். ராக் மியூசிக்கும் பாப் மியூசிக்கும் நம்ம கல்ச்சர் இல்லை. உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கறது தான் நம்ம கல்ச்சர். அதை அழிக்கிறது இல்லை.
ஓடி ஆடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய குழந்தைங்கள டிவி கார்ட்டூன் ஷோ வீடியோ கேம்னு கட்டி போட்டு உக்காத்தி வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? மனுஷன் ரோபோ ஆயிட்டான், ரோபோ மனுஷன் ஆயிடுச்சு. மண்பானையும் வாழை இலையும் தொலைச்சிட்டு பாலித்தீன் பேப்பரில் வந்து நிற்கிறோமே, இதெல்லாம் எதனால? ஹைடெக்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்தினால தானே. அன்புங்கிறது வெறும் வார்த்தையில் மட்டும்தான் இருக்கு, எல்லாமே ஹைடெக். போருண்டி, கொஞ்சம் மூச்சு விடு. இவ்வளோ பேசுறியே, இதெல்லாம் பப்ளிக்கு போய் சேரணும்னா உனக்கு மீடியா தேவை. தேவையில்லை. எக்ஸாஜரேட் பண்ணுற, திருச்சி எழுதுற, காசு சம்பாதிக்க பயன்படுற எந்த ஒரு மீடியா மூலமாகவும் என்னோட எந்த விஷயமும் யாருக்கும் போய் சேர வேண்டாம். அப்படியே போனாலும் அது நான் நினச்ச மாதிரி போகாது, அது தன் இஷ்டப்படி தான் போகும். இல்லடி, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதான் கண்மூடித்தனமா வெறுக்கிற. மீடியாவை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பயப்படுற. நீ எப்படி வேணா சொல்லிக்கோ, ஐ டோன்ட் கேர். சரிம்மா, நீயாவே இரு, நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மறுபடியும் எப்போ வருவ சாரு? சண்டே பாப்போமா? பாய். இதாங்க சார், நீங்கள் கேட்ட 10 லட்சம் ஐயா கொடுத்து அனுப்பிச்சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செஞ்ச இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஓகே, நான் வரேன் சார். இந்த ஐஸ்வேஸ் நீ கேட்ட அக்கௌண்ட்ஸ் நல்லா தரவாக செக் பண்ணிக்க. நான் பேங்க்கில் எப்பெல்லாம் செக் அண்ட் கேஷ் பண்ணேன், ஆஃபீஸில் கேஷியர்கிட்ட எதுக்கெல்லாம் பணம் வாங்கினேன், ஸ்டட் ஃபார்முக்கு என்னென்ன செலவாச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. இதில் ஒரு பைசா குறைஞ்சா கூட நீ என்கிட்ட கேள்வி கேட்கலாம். உட்காரு ஜிகே. இல்லைப்பா, நீ முதல்ல செக் பண்ணிக்க, நான் புறப்படணும். உட்காரு. ரொம்ப கோபமாக இருக்க போல் இருக்கு. நோ ஐஸ்வேஸ், நான் எதுக்காக கோபப்படணும்? இன்னொரு கிளாஸ் கொண்டு வா. நோ ஐஸ்வேஸ், இனிமேல் உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. சந்தேகங்கிறது பெரிய வியாதி, அது இப்போ உனக்கு வந்தாச்சு. நல்ல வேலை, அது என்னை பெரிய அளவில் காயப்படுத்துறதுக்குள்ள நான் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பேசிட்டியா இல்லை இன்னும் பாக்கி இருக்கா? ஏன் ஐஸ்வேஸ், நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? இந்தா. இத்தனை வருஷமா அவன் கூட பழகுறேன், ஆனால் உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ஐஸ்வேஸ். அதுதான் என் கேரக்டர். எனக்கு நடிக்க தெரியாது ஜிகே. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்ன அப்படி பேச வச்சது. இன்னைக்கு நான் அதை நினச்சி வருத்தப்படுறேன். ஒருத்த எப்பவுமே நல்லது தான் பேசணுங்கிறது கட்டாயம் இல்லையே. தப்பாக கூட பேசணும் இல்லையா? அதை புரிஞ்சுக்கிட்டு கோஆப்ரேட் பண்ணுறவன் தான் நல்ல நண்பன். எனிவே, இப்போ உனக்கு சந்தேகம் எதுவும் இல்லையா? நோ ஜிகே, இந்த சூட்கேஸ் உங்ககிட்டே இருக்கட்டும். எப்பவும் போல இனிமே இங்கேயும் ராஜ்யம்தான். வேண்டாம் ஐஸ்வேஸ், உன் பாதுகாப்புக்கு ஒரு ஆளை போட்டுக்கிட்ட மாதிரி இதுக்கும் ஒரு ஆளை போட்டுக்கோ. ஏன் நம்ம ஆஃபீஸில் இல்லாத ஆட்களா? நீ எதுவும் பேசாத. நீ என் பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும் இல்லை, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் உனக்கு தான். இப்போ எதுக்குப்பா அதெல்லாம் பேசிக்கிட்டு? எஸ்விஎஸ், ஒரு முக்கியமான விஷயம், என் கூட கொஞ்சம் வெளியே வரியா? எங்கே? வாயன் சொல்கிறேன். கார் ரெடி பண்ணு.